வணக்க நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி விவசாயி ஆர்எஸ் ராஜகோபால். நேற்று நம்ம ஊரில் வந்து திருக்கார்த்திகைங்க. இந்த திருக்கார்த்திகை தீபனாலே நம்ம ஊரில் என்ன ஃபேமஸ்னா கொழுக்கட்டை தாங்க. எல்லாரும் பனை ஓலையாக வந்து நம்ம வெட்டிட்டு வந்து வீட்டில் வந்து கொழுக்கட்டை செய்வாங்க. பொதுவாகவே இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த கொழுக்கட்டை தாங்க ஃபேமஸ்ஸு. நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம எப்படி செய்கிறோங்கிறத போட்டிருக்கோங்க. இது நம்ம வீட்டில் செஞ்சது தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து 1 கிலோ அரிசி மாவு வந்து நம்ம வாங்கிட்டேங்க கடையில். அதே மாதிரி 1 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ வெல்லமும் வாங்கிட்டேங்க. சிலவங்க வந்து சீனிலையும் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து வெல்லத்தில் தான் செய்கிறோம். அதே மாதிரி ஒரு பாசி பருப்பு வந்து ஒரு 250 கிராமுங்க, 1/4 கிலோ வாங்கியிருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு, அதாவது நம்ம வந்து வாங்கினது வந்து 3 கிலோ அரிசிங்க. இருந்தாலும் நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு 1 கிலோ அரிசி அளவுக்கு தாங்க நம்ம வந்து அரிசி மாவை எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறோங்க. இது வந்து புட்டு பதத்துக்கு உள்ள மாவு வந்து நம்ம அரைக்க கொடுக்கணுங்க. பாருங்கள், வெள்ளைப்பாகு பாருங்கள், எந்த பதத்தில் நம்ம காய்ச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். சிலவங்க வந்து வெல்லத்தை வந்து இடிச்சியும் போட்டு செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து பாகு காய்ச்சி தான் செய்கிறோம். அதே மாதிரி தேங்காய் வந்து ஒரு 3 மூடிங்க, அதாவது ஒரு 1.5 தேங்காய்ங்க. நல்லா பெரிய பெரிய தேங்காவாக எடுத்துட்டாங்க. இது பாசி பருப்புங்க. நம்ம 1/4 கிலோ பருப்பில் ஒரு 200 கிராம் அளவுக்கு போட்டுக்கிட்டாங்க. மீதியை வந்து அப்படியே வச்சுட்டாங்க. பாசி பருப்பை வந்து நல்லா வறுத்து நம்ம வந்து அதை உடச்சி செய்யணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி, இதில் மெயினான இது தண்ணி தாங்க. தண்ணி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டா கொழுக்கட்டை வந்து அப்படியே ஒரு இலகுன பருவத்தில் அப்படியே போயிருங்க. தண்ணி வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு புட்டு பதத்துக்கு நம்ம ஊற்றணுங்க. அப்போ தாங்க நம்ம கொழுக்கட்டையில் இந்த ஓலையில் வைக்கும்போது நமக்கு வந்து நல்லா கொழுக்கட்டை வரும். இல்லைன்னா அந்த ஆவியில் அவியும் போது அப்படியே இலகுன மாதிரி போயிருங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு பதத்தில் வைக்கும்போது நல்லா கொழுக்கட்டையை நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கொழுக்கட்டை வந்து ரொம்ப நம்ம வந்து தடியாகவும் வைக்கக்கூடாதுங்க அந்த மாவை. ஏன்னா மாவு ரொம்ப தடியாக வச்சாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் இலகு போல், கொஞ்சம் இலக்கு மாதிரி நம்ம வச்சோம்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த அளவு நம்ம திண்ணத்தில் வச்சா நமக்கு வந்து நல்லா இருக்குங்க கொழுக்கட்டை. இந்த 1 கிலோ மாவுக்கு வந்து நமக்கு ஒரு 30 கொழுக்கட்டை கிடைக்குங்க. நம்மளே இது வந்து முழுசும் செய்யலைங்க. நம்ம வீட்டில் உள்ள ஆளுக்கு தாங்க வந்து கொழுக்கட்டையை வந்து செஞ்சாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பாதி தாங்க செஞ்சோம். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஓலையில் வந்து மாவு வச்சு கொடுப்போங்க. மொத்த வீடியோவும் வந்து வீட்டில் வந்து போடக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நம்ம வந்து நம்ம செய்கிறத மட்டும் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டோங்க. நம்ம ஊர் சைடில் வந்து பனைமரம் ஓலைக்கு வந்து எந்த பஞ்சம் கிடையாதுங்க. ஆனால் ஓலை வந்து வெட்டுறதுக்கு தாங்க இப்போ பஞ்சம். ஓலை வெட்டுறதுக்கு தாங்க சரியான ஆள் கிடைக்கல. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்திலே ஓலை இருக்குங்க. ஆனால் நம்மளால் வந்து வெட்ட முடியலங்க. வெட்டுற ஆட்களும் வந்து பனையத்து சீசன் முடிஞ்சிட்டனால அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி ஓலை வந்து காசு கொடுத்தாங்க வாங்கியிருக்கோம். ஒரு ஓலை வந்து 160 ரூபா சொன்னாங்க. இன்றைக்கி பரவாயில்லைங்க. நேற்றுலாம் வந்து 200 வரைக்கும் போச்சுன்னாங்க. நமக்கு வந்து ஒரு தெரிஞ்ச அண்ணங்கனால ஒரு 160 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 8, 8:30 போல் நம்ம ஆரம்பித்த வேலைங்க. எப்படியும் இந்த செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிருங்க இன்றைக்கி வந்து. அதனால தான் நம்மளால் வந்து நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோ எதுவும் இன்றைக்கி போட முடியல. இந்த வேலை இருந்தனால நம்மளால் வந்து எடிட் பண்ணி போட முடியலங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நமக்கு வந்து கொழுக்கட்டை மாதிரியே எங்கள் ஊரில் வந்து சொக்கப்பனை கொளுத்துன்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா ஃபேமஸ் தாங்க. இது எங்கே நடக்கும்னா நம்ம ஊர் பக்கத்தில் அவங்கங்க இந்த உடங்குடி போகிற வழியில் நமக்கு செட்டியாத்துங்க. செட்டியாத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. அந்த சிவன் கோயிலில் வந்து இந்த சொக்கப்பனை கொளுத்துவாங்க. அதுவும் நல்லா ஃபேமஸ் தாங்க. நம்ம அதை வந்து ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போலேயே நம்ம பார்த்துட்டு வந்தாங்க இந்த கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள், எப்படி வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு வந்து ஓலையில் வச்சுருக்காங்கன்ட்டு. இப்போ வந்து கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்கள், பாத்திரத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துருக்கோன்ட்டு கொஞ்சோண்டு எடுத்தால் போதுங்க. அதே மாதிரி நம்ம எடுத்துருக்க பாத்திரத்தோட அகலத்தையும் பாருங்கள். இந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து தண்ணி மட்டத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட்டைக்குச்சியை வந்து நம்ம வந்து அப்படி சொருகி வைக்கணுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கணுங்க. ஏன்னா அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஓலையெல்லாம் போட்டு மேலே வந்து கொழுக்கட்டை வைப்போங்க. கொழுக்கட்டை வச்சு நம்ம இந்த ஆவியில் வந்து அவிய விடுவோங்க. இந்த மாதிரி ஆவியில் கொழுக்கட்டை நல்லா அவிஞ்சு வரும்போது நமக்கு வந்து நல்லபடியாக நல்ல டேஸ்ட்டான, அதாவது இந்த ஓலையோட சுமலோட நமக்கு வந்து நல்ல மணமான கொழுக்கட்டை கிடைக்குங்க. பாருங்கள், நம்ம எப்படி வந்து கட்டைக்குச்சியை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குன்ட்டு. நல்ல கட்டைக்குச்சி கிடைக்கலைங்க. சும்மா அந்த வீட்டில் வந்து சப்போட்டா மரம் இருந்துச்சு. அதில் உள்ள சின்ன சின்ன குச்சி தாங்க கிடச்சி. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குச்சினா இன்னும் நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு கட்டைக்குச்சியை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்கள், நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு நம்ம வேஸ்ட் ஓலைலாம் இருக்குங்க. நம்ம அறுத்தது போக நம்ம வேஸ்ட் ஓலை இருக்குது. அந்த ஓலையெல்லாம் இந்த மாதிரி அந்த குச்சிக்கு மேலே வைக்கணுங்க. ஏன்னா கேப் விடாமல் இருக்குங்க. கொழுக்கட்டையும் வந்து கீழே அந்த தண்ணியில் வந்து எதுவும் போயிடாமல் நமக்கு வந்து இந்த ஓலை வந்து நமக்கு தடுத்துக்குங்க. அதனால் இந்த கொழுக்கட்டைக்கு வந்து இந்த ஓலையை வந்து வச்சு இது பண்ணுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து நம்ம பாத்திரத்தில் வந்து அடுக்க போகிறோங்க. பாருங்கள், நம்ம பாத்திரத்தில் வந்து நம்ம கொழுக்கட்டையை வந்து நம்ம எப்படி அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து அடுக்கி வைக்கணுங்க. அந்த பாத்திர அளவுக்கு மெயினாக வந்து நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணுங்க.
நம்ம வீட்டில் விறகு அடுப்பு தாங்க. இந்த மாதிரி இது வந்து விறகு அடுப்பில் செய்யும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. கேஸ் அடுப்பும் இருக்குங்க. ஆனால் வந்து விறகு அடுப்பில் செய்யும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி கொழுக்கட்டை வந்திருக்கு பாருங்கள். நேற்று நைட்டே செஞ்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் தாங்க வந்து எடுத்தோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி பௌர்ணமிங்கிறனால நம்ம பக்கத்து ஊரில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து எடுத்து சாப்பிட போகிறோங்க. பாருங்கள் கொழுக்கட்டை வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஓலைலாம் எப்படி பாருங்கள், பச்சை கலரில் இருந்தது எப்படி மஞ்சள் கலரில் வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை கலரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து சாப்பிட போகிறோங்க. சாப்பிட்டு பார்த்தா உண்மையாங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கொழுக்கட்டை செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் இதுதான் முதல்ல நம்ம லாங் வீடியோ போடுறோங்க. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக வாய்ஸ் ஓவர் கொடுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.